ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சுவையான பாதாம் ஹல்வா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இதை டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ ஒரு சத்தும் கூட. நான் ஒரு 50 கிராம் அளவு பாதாம் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா நம்ம ஊற போட்டுருவோம். இது 50 கிராம் அளவு பாதாம் தான். இது நம்ம காலையில் நம்ம செய்கிறோம்னா நைட்டு ஊற வச்சுருங்க. நம்ம ஈவினிங் செய்யணுன்னா காலை நேரத்தில் நீங்கள் ஊற போட்டுருங்க. ஒரு 7-8 மணி நேரம் நம்ம ஊறினா சரியாக இருக்கும். இல்லைன்னா டக்குன்னு நம்ம செய்யணும். நல்லா சுடுதண்ணியில் ஊற்றி ஊற போட்டிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு தோலை மட்டும் நம்மளுக்கு ஈஸியாக உரிக்க வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்குவோம். பாதாமில் எண்ணற்ற மருத்துவ குணங்களும் இருக்குது, எண்ணற்ற சத்துக்களும் நிறைந்திருக்கு. குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இப்போ நான் ஒரு 100 மில்லி அளவு பால் எடுத்துக்கிட்டேன். காய்ச்சின பால் தான் இது. இதையும் சேர்த்து நம்ம நல்லா ஒரு நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்மளுக்கு குறைலாம் இருக்கக்கூடாது, நல்லா நெய்ஸாக இருக்கணும். இதில் ஒரு சிலது கூட நம்மளுக்கு அரைப்படாமல் கூட சிலது கிடந்தாலும் கிடக்கலாம், அது மிக்சியை பொறுத்து. இதுலேயே இதில் மிக்சியில் அரைக்கும் போதே ஒரு 2-3 இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இதே மாதிரி நல்லா நெய்ஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக கூட கிடந்தது. இதே மாதிரி நல்ல நெய்ஸாக நம்ம அரைச்சி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த பாதாம் ஹல்வா சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு சூப்பராக டேஸ்ட்டு சொல்லவே வேணாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த பாலோட கலக்கி இப்போ இதை நம்ம ஒரு ஃபேனில் ஊற்றிக்குவோம். நம்ம அந்த மிக்சிலையும் உள்ளதையும் நம்ம கொஞ்சமாக வேண்டாம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். அது எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. நம்ம ரொம்ப ஹையாக வைக்காமல் லோவாகவும் வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இப்போ கைவிடாமல் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நல்லா கிண்டியாச்சு. நம்மள்ட்ட குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கேசரி பவுடர் இருந்தாலும் போடலாம், நம்மளோட விருப்பம்தான். நான் கேசரி பவுடர் போடாமல் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன். ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா நம்ம நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இதேமாரி நல்லா கைவிடாமல் கிண்டிக்குவோங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம அது 50 கிராம் பாதாம்ங்கிறனால நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். இது ஒரு 40 கிராம் இருக்கும், இல்லை ஒரு 30 கிராம் அளவு தான் இருக்கும். 50 கிராம் சுகர் நான் சேர்க்கலை. இப்போ இதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன். நம்ம ஊற்றி நம்ம கிண்ட வேண்டியதான். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் நம்மளுக்கு தேவைக்கேற்ப நம்ம நெய் ஊற்றி நம்ம கிண்ட வேண்டியதுதான். நம்ம ரீஃபண்ட் ஆயிலையும் இதை செய்யலாம், நம்மளோட விருப்பம்தான். நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா கிண்டிக்கணும். நல்லா கிண்டிட்டுனா நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரையாக உள்ள பாதாம் நட் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம். நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம். இதோட முந்திரி பாதாம் பிஸ்தா இருந்தாலும் இதோட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி நல்லாவே நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிட்டு நம்ம நல்லா ஆற வச்சு நம்ம சேவ் பண்ண வேண்டியதுதான். வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போயிடும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மேலேயும் கொஞ்சம் தூவி இறக்கிக்கலாம். சூப்பரான சுவையான பாதாம் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக, அவ்வளோ ஒரு சூப்பராக, அவ்வளோ நம்ம வாயில் வச்சோன்னா கரையிற டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராகவே இருந்தது இந்த பாதாம் ஹல்வா. மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். Thanks for watching. Bye bye friends.